வணக்கம். மீனம் ராசி அன்பர்களே, தனிமையை உணர வைத்த சூழ்நிலைகள் உங்களுக்கு நேரிட்டிருந்திருக்கும். சுற்றி 100 பேர் இருந்தாலுமே மனசுக்குள்ள கடுமையான தனிமையை உணரும் சூழ்நிலைக்கு மீனம் ராசியில தள்ளப்பட்டிருந்திருப்பீங்க. உங்களுக்கு ஒரு பிரச்சனை என்று வந்தபோது நீங்கள் யாருக்கெல்லாம் உதவி செய்தீங்களோ அந்த ஒரு மனிதர் கூட உங்களின் பக்கத்துல நிற்கின்றிருக்க மாட்டாரு. உங்களின் வேதனைகளை பகிர்ந்து கொள்ளவோ, ஏன் ஆறுதலா ஒரு வார்த்தை கூறவோ ஆளுதாத அந்த பெருந்தன்மைதான். பெருந்தன்மை உங்களை சுற்றி இருந்திருக்கும் வாழ்க்கையிலேயும் எல்லோருக்கும் நான் இருக்கிறேன், ஆனால் எனக்கு யார் என்று நீங்க யாருமே இல்லையா என்ற கேள்வி உங்க மனசுக்குள்ள பூதகரமாக எழுந்து உங்களை உலக இயலிலிருந்தே ஒதுங்க வைத்திருந்திருக்கும் வாழ்க்கையிலேயும். அது உங்களை சுற்றி 100 பேர் இருந்தாலுமே மனசுக்குள்ள கடுமையான தனிமையை உணரக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு தள்ளப்பட்டிருந்திருப்பீங்க வாழ்க்கையில. உங்களுக்குன்னு ஒரு பிரச்சனை வந்தபோது நீங்க யாருக்கெல்லாம் உதவி செய்றீங்களோ அந்த ஒரு மனிதர் கூட இப்ப உங்கள் பக்கத்துல நின்றுருக்க மாட்டாங்க. ஏன்னா உங்களுடைய வேதனைகளை பகிர்ந்து கொள்ளவோ, ஆறுதலா ஒரு வார்த்தை கூறவோமே ஆளுதல் அந்த பெருந்தன்மை தான் உங்களை சுட்டெரித்து வாழ்க்கையிலேயே மாற்றிருந்திருக்கும் வாழ்க்கைய. அது மட்டும் இல்லாம உங்க மனசுக்குள்ள பூதகரமாக எழுந்து உங்கள் உலக இயலிலிருந்தே ஒதுங்க வைத்திருந்திருக்கும் வாழ்க்கைய. யாரிடமும் சொல்ல முடியாத மனவேதனைகள் நேரிட்டிருந்திருக்கும். வெளியே சிரித்த முகத்தோடு சுற்றினாலுமே உள்ளுக்குள்ள புதைந்து புதைத்து வைத்திருக்கக்கூடிய வேதனைகள் ஏராளம். உங்களுடைய மான பிரச்சனை, குடும்ப கௌரவம் அல்லது பிறரை நலன் கருதி நீங்கள் சந்தித்த பல அசிங்கங்களையும் அவமானங்களையும் ஏமாற்றங்களையும் யாரிடமே சொல்ல முடியாம உங்க மனசுக்குள்ளேயும் போட்டு வைத்திருந்திருப்பீங்க. அந்த மனப்பாரத்தை சுமக்க முடியாம தனிமையில கதறி அழுத இரவுகள் பல உண்டு உங்களுக்கு. பிறர் உங்களை தவறா நினைத்து விடுவாங்களோ என்ற பயத்திலையும், உங்களுடைய கஷ்டத்தை கேட்டு எள்ளி நகையாடி விடுவாங்களோ என்ற அச்சத்திலையுமே உங்களுடைய வழிகளை ரகசியமாவே வைத்துக்கொண்டு மன உளைச்சலுக்கு ஆளாயிருந்திருப்பீங்க வாழ்க்கையிலேயும். நீங்க வெளியே எப்பவுமே சிரித்த முகத்தோடவும் சுற்றி கொண்டு வந்தாலுமே உங்க உள்ளுக்குள்ள புதைந்து வைத்திருக்கிற வேதனைகள் உங்களுக்கு பல. உங்களின் மான பிரச்சனையும் குடும்ப கௌரவமும் ஏன் பிறருடைய நலன் கருதியவும் நீங்க சந்தித்த பல அசிங்கங்களையும் அவமானங்களையும் ஏன் ஏமாற்றங்களையுமே யாரிடமும் சொல்ல முடியாம உங்க மனசுக்குள்ளேயே தான் நீங்க போட்டி வைத்து இருந்திருப்பீங்க. அந்த மனப்பாரத்தை சுமக்க முடியாம தான் நீங்க தனிமையை கதறி அழுது இரவுகள் உங்களுக்கு அதிகம் பல உண்டு. அது நீங்க பிறரை உங்களுக்கு தவறாவே நினைத்து விடுவாங்க என்ற பயத்திலேயும் உங்க கஷ்டத்தையும் கேட்டு எல்லை நகையாடி விடுவாங்க என்ற அச்சத்திலேயுமே உங்க வழிகளை நீங்க ரகசியமாகவே வைத்திருந்திருப்பீங்க. கஷ்டங்களை கடந்து உருவான மன வலிமை உங்களுக்கு வைத்திருந்திருக்கும். குருவின் ஆதிக்கம் பெற்ற மீனம் ராசினரை எந்த சோதனைகளையும் நிரந்தரமாக வீழ்த்த முடியாது. இத்தனை ஏமாற்றங்களும் துரோகங்களுமே கண்ணீர் தருணங்கள், பொருளாதார இழப்புகள் மற்றும் தனிமைக்கு பிறகு நீங்கள் ஒரு புதிய மனிதராக உருவெடுத்திருந்திருப்பீங்க. அடியோடு சாய்ந்து போவீர்கள் என்று நினைத்த எதிரிகளுக்கு முன்னால பீனிக்ஸ் பறவை போலத்தான் மீண்டும் உயிர்த்து இருந்திருப்பீங்க. உங்களுக்கு மனிதர்களின் போலி முகங்களை கண்டறியக்கூடிய ஞானம் கிடைத்திருந்திருக்கும். யாரை எங்கே வைக்க வேண்டும், எங்கே எல்லை கோடு விதிக்க வேண்டும் என்பதை இந்த அனுபவம் உங்களுக்கு நேரிட்டிருந்திருக்கும். அதாவது குருவின் ஆதிக்கம் பெற்ற மீனம் ராசியிலிருந்து எல்லா சோதனைகளையுமே நிரந்தரமாக வீழ்த்தக்கூடிய முறியடிக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு நேரிட்டிருந்திருக்கும். அது எல்லா ஏமாற்றங்களையும் துரோகங்களையுமே என் கண்ணீர் தருணங்களும் பொருளாதார இழப்புகளும் என் தனிமைக்கு பிறகுதான் நீங்க ஒரு புதிய மனிதராகவே உருவெடுத்திருந்திருப்பீங்க வாழ்க்கையில. அடியோடு சாய்ந்து போவீர்கள் என்று நினைத்த எதிரிகளும் கூட முன்னால நீங்க பீனிக்ஸ் பறவை போலத்தான் மீண்டும் உயிர் தெரிந்து நின்றிருந்திருப்பீங்க வாழ்க்கையிலேயும். இவை அனைத்துமே உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில நேரிட்டிருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கப் போகின்றது. நீண்ட நாள் ஆசைகள் இப்போது நிறைவேறப் போகின்றது. நாம் ஆசைப்பட்ட காரியங்கள் எதுவும் கைகூடவில்லையே என்று ஏங்கிய மீனம் ராசினருக்கு இனி உங்கள் மன ஆசைகள் ஒவ்வொன்றாக நிறைவேறக்கூடிய காலம் இது. சொந்த வீடு கட்டுதல், புதிய வாகனம் வாங்குதல் அல்லது நிலம் வாங்குதல் போன்ற நீண்ட நாள் கனவுகள் இனி நனவாகப் போகுது. வெளிநாடு செல்ல வேண்டும் என்ற கனவில் இருந்தவங்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் அமையும். கல்வி, தொழில் அல்லது கலைத்துறையில் சாதனை படைக்க வேண்டும் என்ற உங்களுடைய இலக்குகள் ஒவ்வொன்றாக வெற்றி தரப்போகுது. குரு பகவானுடைய பேரொருளால நீங்க மனசால நினைத்த பல சுப காரியங்கள் தடையின்றி தடபுடலாக நிறைவேறி உங்கள் மகிழ்ச்சியிலேயே திளைக்க வைக்க போது வாழ்க்கையிலேயும். அதாவது உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் ஒவ்வொன்றாவே இப்ப நிறைவேறப்போகுது வாழ்க்கையில.
அதாவது நாம் ஆசைப்பட்ட காரியம் எதுவுமே கைகூடவில்லை என்று நீங்க ஏங்கிய மீனம் ராசினர் இப்போ உங்க மனசு ஆசைகள் ஒவ்வொன்றாவே நிறைவேறக்கூடிய காலம் இப்போது அமையப் போகுது. அது சொந்த வீடு கட்டுதலா இருந்தாலும் சரி, புதிய வாகனம் வாங்குதலாகவும், ஏன் அல்லது நிலம் வாங்குதல் போன்ற நீண்ட நாள் கனவுகள் இப்ப நனவாகப் போகுது. வெளிநாடு செல்ல வேண்டும் என்ற கனவுல இருந்தவங்களுக்கு நல்ல வாய்ப்புகளுமே அமையப் போகுது. கல்வியிலும், தொழிலிலும், ஏன் அல்லது கலைத்துறையில் சாதனை படைக்க வேண்டும் என்ற உங்களுடைய இலக்குகள் ஒவ்வொன்றாவே வெற்றியை தரப்போகுது வாழ்க்கையில. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். உங்க வீட்டுல நீண்ட நாட்களா தள்ளி போய் கொண்டிருந்த சுப காரியங்கள் இனி அடுத்தடுத்து சுபமாக நடைபெறும். திருமண வரன் அமையதால் பூப்புனித நீராட்டு விழா, காதுகுத்து விழா அல்லது கிரகப்பிரவேசம் போன்ற மங்களகரமான நிகழ்ச்சிகள் உங்கள் இல்லத்துல கோலாகலமாக கொண்டாடும் சூழல் அமையும். வீடு முழுவதும் பந்தல் போட்டு உறவினர்களும் நண்பர்களும் கூடி மகிழும் சுப சூழல் உருவாகப் போகுது. சுப செலவுகள் அதிகரிக்கும் என்றாலும் அதற்கேற்ப பணவரவும் தடையின்றி வந்து சேரும். வீட்டில் மங்கள வாத்தியங்கள் முழங்கி எப்போதும் மகிழ்ச்சி வெள்ளம் பெருகியோடும் காலகட்டம் இது அமையப்போதும் வாழ்க்கையில. உங்க வீட்டுல நீண்ட நாட்களா தள்ளி போய் கொண்டிருந்த சுப காரியங்கள் எல்லாம் இப்ப அடுத்து சுபமாவே உங்களுக்கு முடிய போகுது. அது திருமண வரன் அமைவதாகவோ, என் பூப்புனித நீராட்டு விழாவோ, காதுகுத்து விழாவோ, என் கிரகப்பிரவேசம் போன்ற மங்களகரமான நிகழ்ச்சிகள் உங்க இல்லத்துல கோலாகலமா கொண்டாடக்கூடிய சூழலும் அமையப்போகுது. சுப செலவுகளும் அதிகரிக்கும் என்றாலுமே அதற்கேற்ற பண வரவுமே தடையின்றி வந்து சேரப்போகுது. வீட்டுல மங்கள வாத்தியங்கள்ல முழங்கி எப்போதும் மகிழ்ச்சி வெள்ளம் பெருகி ஓடக்கூடிய காலகட்டம் இப்ப அமையப்போகுது. விதி முழுமையா சாதகமாக நிம்மதி மகிழ்ச்சி வளம் தேடி வரப்போறீங்க வாழ்க்கையில. இதுவரை உங்களை சோதித்து வந்த துர்திஷ்டங்கள் விலகி உங்களுடைய விதி முற்றிலுமே உங்களுக்கு சாதகமா மாறும் பொற்காலமா இது அமையும் போது நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியிலுமே வெற்றி உங்களை தேடி வரும். குரு பகவானுடைய சுப பார்வையால வாழ்க்கையின் அனைத்து துறைகளிலுமே நேர்மறையான மாற்றங்கள் ஏற்படும். மன அமைதி, குடும்பத்துல மகிழ்ச்சி, செல்வ பலம் மற்றும் நற்பெயர் அனைத்துமே உங்களை தேடி வந்து சேரப்போது. சோதனையில் முடிவுக்கு சாதனை பாதையை திறப்பதால உங்களுடைய வாழ்க்கை இனி வளம் நிறைந்ததாகவும் கவலையற்றதாகவுமே மாறப்போகின்றது. தைரியத்துடன் நம்பிக்கையுடனும் முன்னேறி செல்லுங்கள். இனி உங்களின் காலம் வெற்றி பாதையை நோக்கியே செல்லப் போகின்றது. உங்களை சோதித்து வந்த துரிசங்களுமே விளங்கி உங்களுடைய விதி முற்றிலும் உங்களுக்கு சாதகமா மாறப்போகுது. அந்த பொற்காலம் இப்ப நிறைவேறப்போகுது. நீங்க எடுக்க ஒவ்வொரு முயற்சியிலுமே வெற்றி உங்களை தேடியே வரப்போகிறது. குரு பகவானுடைய சுப பார்வையால தான் வாழ்க்கையில அனைத்து துறைகளிலுமே நேர்மறையான மாற்றங்களும் ஏற்படும். மன அமைதியும் குடும்பத்துல மகிழ்ச்சியும் செல்வ வளமும் மற்றும் நட்பெயர் அனைத்துமே உங்களை தேடி சேரப்போகுது. சோதனைகள் முடிவுக்கு சாதனை பாதையை திறப்பதால உங்க வாழ்க்கை இப்ப இனி வளம் நிறைந்ததாகவும் கவலையற்றதாகவுமே மாறப்போகுது வாழ்க்கையில. இவை அனைத்துமே இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நடந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். எதுவும் கைகூடவில்லையே என்று ஏங்கிய மீனம் ராசினருக்கு இனி உங்கள் மன ஆசைகள் ஒவ்வொன்றாக நிறைவேறக்கூடிய காலம் இது. சொந்த வீடு கட்டுதல், புதிய வாகனம் வாங்குதல் அல்லது நிலம் வாங்குதல் போன்ற நீண்ட நாள் கனவுகள் இனி நனவாகப் போகுது. வெளிநாடு செல்ல வேண்டும் என்ற கனவில் இருந்தவங்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் அமையும். கல்வி, தொழில் அல்லது கலைத்துறையில் சாதனை படைக்க வேண்டும் என்ற உங்களுடைய இலக்குகள் ஒவ்வொன்றாக வெற்றி தரப்போகுது. குரு பகவானுடைய பேரர்களால நீங்க மனசால நினைத்த பல சுப காரியங்கள் தடையின்றி தடபுடலாக நிறைவேறி உங்களை மகிழ்ச்சியிலேயே திளைக்க வைக்க போது வாழ்க்கையிலேயேவும். அதாவது உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் ஒவ்வொன்றாவே இப்ப நிறைவேறப்போகுது வாழ்க்கையில. அதாவது நாம் ஆசைப்பட்ட காரியம் எதுவுமே கைகூடவில்லை என்று நீங்க ஏங்கிய மீனம் ராசினர் இப்போ உங்க மனசு ஆசைகள் ஒவ்வொன்றாவே நிறைவேறக்கூடிய காலம் இப்போது அமைய போகுது. அது சொந்த வீடு கட்டுதலா இருந்தாலும் சரி, புதிய வாகனம் வாங்குதலாகவும், ஏன் அல்லது நிலம் வாங்குதல் போன்ற நீண்ட நாள் கனவுகள் இப்ப நனவாகப் போகுது. வெளிநாடு செல்ல வேண்டும் என்ற கனவுல இருந்தவங்களுக்கு நல்ல வாய்ப்புகளுமே அமையப் போகுது. கல்வியிலும், தொழிலிலும், ஏன் அல்லது கலைத்துறையில் சாதனை படைக்க வேண்டும் என்ற உங்களுடைய இலக்குகள் ஒவ்வொன்றாவே வெற்றியை தரப்போகுது வாழ்க்கையில. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். உங்க வீட்டுல நீண்ட நாட்களா தள்ளி போய் கொண்டிருந்த சுப காரியங்கள் இனி அடுத்தடுத்து சுபமாக நடைபெறும். திருமண வரன் அமையதால் பூப்புனித நீராட்டு விழா, காதுகுத்து விழா அல்லது கிரகப்பிரவேசம் போன்ற மங்களகரமான நிகழ்ச்சிகள் உங்கள் இல்லத்துல கோலாகலமாக கொண்டாடும் சூழல் அமையும். வீடு முழுவதும் பந்தல் போட்டு உறவினர்களும் நண்பர்களும் கூடி மகிழும் சுப சூழல் உருவாகப் போகுது.
சுப செலவுகள் அதிகரிக்கும் என்றாலும் அதற்கேற்ப பணவரவும் தடையின்றி வந்து சேரும். வீட்டில் மங்கள வாத்தியங்கள் முழங்கி எப்போது மகிழ்ச்சி வெள்ளம் பெருகியோடு காலகட்டம் இது அமையப்போதும் வாழ்க்கையில. உங்க வீட்டுல நீண்ட நாட்களா தள்ளி போய் கொண்டிருந்த சுப காரியங்கள் எல்லாம் இப்ப அடுத்து சுபமாவே உங்களுக்கு முடிய போகுது. அது திருமண வரன் அமைவதாகவோ, என் பூப்பொழிவு நீராட்டு விழாவோ, காதுகுத்து விழாவோ, என் கிரகப்பிரவேசம் போன்ற மங்களகரமான நிகழ்ச்சிகள் உங்க இல்லத்துல கோலாகலமா கொண்டாடக்கூடிய சூழ்நிலை அமையப்போகுது. சுப செலவுகளும் அதிகரிக்கும் என்றாலுமே அதற்கேற்ற பண வரவுமே தடையின்றி வந்து சேரப்போகுது. வீட்டுல மங்கள வாத்தியங்கள்ல முழங்கி எப்போதும் மகிழ்ச்சி வெள்ளம் பெருகி ஓடக்கூடிய காலகட்டம் இப்ப அமையப்போகுது. விதி முழுமையா சாதகமாகி நிம்மதி மகிழ்ச்சி வளம் தேடி வரப்போறீங்க வாழ்க்கையில. இதுவரை உங்களை சோதித்து வந்த துர்திஷ்டங்கள் விலகி உங்களுடைய விதி முற்றிலுமே உங்களுக்கு சாதகமா மாறும் பொற்காலமா இது அமையும் போது நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியிலுமே வெற்றி உங்களை தேடி வரும். குரு பகவானுடைய சுப பார்வையால வாழ்க்கையின் அனைத்து துறைகளிலுமே நேர்மறையான மாற்றங்கள் ஏற்படும். மன அமைதி, குடும்பத்துல மகிழ்ச்சி, செல்வ பலம் மற்றும் நற்பெயர் அனைத்துமே உங்களை தேடி வந்து சேரப்போது. சோதனையில் முடிவுக்கு சாதனை பாதையை திறப்பதால உங்களுடைய வாழ்க்கை இனி வளம் நிறைந்ததாகவும் கவலையற்றதாகவுமே மாறப்போகிறது. தைரியத்துடன் நம்பிக்கையுடனும் முன்னேறி செல்லுங்கள். இனி உங்களின் காலம் வெற்றி பாதையை நோக்கியே செல்லப் போகின்றது. உங்களை சோதித்து வந்த துரிசங்களுமே விளங்கி உங்களுடைய விதி முற்றிலும் உங்களுக்கு சாதகமா மாறப்போகுது. அந்த பொற்காலம் இப்ப நிறைவேறப்போகுது. நீங்க எடுக்க ஒவ்வொரு முயற்சியிலுமே வெற்றி உங்களை தேடியே வரப்போகுது. குரு பகவானுடைய சுப பார்வையால தான் வாழ்க்கையில அனைத்து துறைகளிலுமே நேர்மறையான மாற்றங்களும் ஏற்படும். மன அமைதியும் குடும்பத்துல மகிழ்ச்சியும் செல்வ வளமும் மற்றும்